ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஒரு தரிசன புத்தகம் என்று ஏற்கனவே சொன்னேன். இது தேவன் காண்கிறபடி மனுஷர்களை காண்பிக்கிறது. மனுஷர்களை என்று சொல்வதை காட்டிலும் நம்மை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய மனசாட்சி நம்மிடம் காணப்படுகிற பாவங்களை தான் காண்பிக்கும். ஆனால் நம் மனதில் இருக்கிற குறைகள் அல்லது சிந்தனையில் இருக்கிற குறைகளையும் நம் இருதயத்தில் இருக்கிற குறைகளையும் இது சுட்டி காண்பிக்கிறது. உதாரணமாக, நன்றாக தேவனை இவர்கள் ஆராதித்தார்கள், ஆனால் தங்களை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு இல்லை. நல் மனசாட்சியும் சுத்த இருதயமும் தேவனை தேடுவதற்கு அவசியம் என்ற அறிவு இல்லை. சரியான அறிவு இல்லை. தேவனை இவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு மிகுந்த வரிகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள், மிகுந்த காணிக்கைகளை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அதனால்தான் 1ஆம் அதிகாரத்திலே இவர் சொல்லுகிறார், இவர்கள் தலை சிக்கும் தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கு. இவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பல ஆசைகளையும் இச்சைகளையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அலட்சியமாக இருக்கிறது. இவர்கள் தலை முதலாவது சரியாக வேண்டும், அதாவது சரியாக தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் இன்னும் 2ஆம் அதிகாரத்திலும் இன்னொரு பாவத்தை இங்கு சுட்டி காண்பிக்கிறார். 2ஆம் அதிகாரமும் தேவன் தம் ஜனத்தை வளர்த்து ஆதரித்தார், ஆனால் அவர்களோ கலகம் பண்ணினார்கள் என்று காண்பிக்கிறது. எப்படி கலகம் பண்ணினார்கள்? உயர்வானவைகளை ஆராதித்தார்கள். 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், கடைசி நாளில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஸ்தாபிக்கப்படும், உயர்த்தப்படும். கர்த்தருடைய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக ஸ்தாபிக்கும். கர்த்தருடைய வழி மனுஷர்களுடைய வழியில் எல்லாவற்றை காட்டிலும் மேலாக ஸ்தாபிக்கப்படும். கர்த்தருடைய வழி, அதாவது தன்னை தேவனுக்கு முன் பரிசுத்தமாக்க வேண்டும், சுத்த இருதயமும் நல்மனசாட்சியும் வேண்டும் என்று 1ஆம் அதிகாரம் நிரூபித்து விட்டது. ஆனால் சுத்த இருதயம் அடைவதற்கு மனுஷனுடைய வழிகள் இருக்கிறது, கர்த்தருடைய வழியும் இருக்கிறது. பல மதங்கள் இருக்கின்றன, பல சபைகள் போதிக்கின்றன பல விதமான வழிகளை. ஆனால் கர்த்தருடைய வழி என்று ஒன்று இருக்கிறது. ஆவியினாலே மாம்சத்தின் கிரிகளை அழிப்பது, தேவனால் போதிக்கப்படுவது, அல்லது தேவன் நம்மை நற்கிரியிலே பழக்குவிப்பது, தேவன் நமக்கு நன்மை எது தீமை எது என்று பகுத்து அறிய கற்றுக் கொடுப்பது, ஞான இந்திரியம் நம்மிடத்தில் உருவாகுவது, நீதியின் வசனங்களிலே பழகுவதால் ஞான இந்திரியம் உண்டாகுவது. இப்படி வசனம் தேவன் இதைத்தான் விரும்புகிறார், இதையெல்லாம் வெறுக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே அவர் வெளியான ஆராதனையில் விருப்பப்படுவதில்லை, நம்மை சுத்தவானாக காத்துக் கொள்வதில் தான் அவர் விருப்பப்படுகிறார். இது உயர்த்தப்படும். அப்படி எப்படி சுத்தவானாக காத்துக் கொள்வது? அதுதான் கர்த்தருடைய வழி. இந்த சுத்தவானாகும் வழி அது ஸ்தாபிக்க எல்லா வழிகளுக்கும் மேலாக ஸ்தாபிக்கப்படுவது மட்டுமல்ல, உயர்த்தப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடினால் அது ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று, புதிய ஏற்பாடு என்று. ஆனால் பின் வந்த அப்போஸ்தலர் காலத்திலே அவைகள் உயர்த்தப்பட்டது. ஆனால் பலவித வழிகள், மனுஷ ஆலோசனைகள், மனுஷ போதனைகள் வந்து இன்று கிறிஸ்தவத்தை நாசமாக்கி, இன்று அப்போஸ்தலர் போதித்த வழி மறைந்து போயிற்று. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறபடி, பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், ஸ்திரீகள் அவர்களை ஆளுகிறார்கள், என் ஜனமே உன்னை நடத்துகிறவர்கள் உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார். இப்படி அழிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது மறுபடியும் அவருடைய சாட்சிகளால் உயர்த்தப்பட வேண்டும். அது உயர்த்தப்படும் என்று தீர்க்க தரிசனம் இங்கு உரைக்கப்படுகிறது. சீர்கட்டு கிடக்கிறார்கள், அவர் தலையெல்லாம் சிக்கு வியாதி, இருதயமெல்லாம் பலட்சயம். நான் அவர்கள் பக்கமாக என் கைகளை திருப்பி அவர்கள் களிம்புகளை நீக்கி அவர்கள் ஈயத்தையெல்லாம் புடமிட்டு விளக்குவேன். 25. அப்போது அவர்கள் நீதியின் புறம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார்கள். ஆதியில் இருந்தது போல நியாயாதிபதிகளை அவர்களுக்கு தருவேன். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பியவர்களும் நீதினாலும் மீட்கப்படுவார்கள். இப்படி கர்த்தருடைய வழி ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா பர்வதங்களுக்கு மேலாக அது உயர்த்தப்படும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது சகல ஜாதிகளிலிருந்தும் ஜனங்கள் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு பழக்குவிப்பார் அல்லது போதிப்பார். சுயநலம் இல்லாமல் வாழ பழக்குவிப்பார். அன்பிலே பூர்ணப்பட பழக்குவிப்பார்.
போதிப்பார். நாம் அவர் பாதையிலே நடப்போம் என்பார்கள். ஏனெனில் அப்படி பழக்குவிக்கப்பட்ட மனுஷர்கள் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வரும். வேதத்திலிருந்து வராது. அப்படி பழக்குவிக்கப்பட்ட மனுஷர்கள் தாங்களே வேதமாவார்கள், தாங்களே கர்த்தருடைய வசனமாக மாறுவார்கள். இது கிறிஸ்தவ ஜீவியம் தேவனால் போதிக்கப்படுகிறது, மனுஷர்களால் அல்ல. மனுஷர்கள் தங்களுடைய குறையை தாங்களே பார்த்து திருத்திக் கொள்ள முடியுமானால் பரிசுத்த ஆவி தேவையில்லை. நம்முடைய குறைகள் நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த குறைகளை அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, அதை சீர்படுத்தி சரியான பாதையிலே நம்மை பழக்குவிக்கிறார். இதனால் தான் அவருக்கு பெயர் ஹெல்பர், தேற்றரவாளன். நாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். நம்மை மாற்ற முடியாது. நம்முடைய குறைகளை பார்த்து பார்த்து நாம் விடாய்த்து போவோம். இப்படி இருக்கிறேன் நானு, இப்படி இருக்கிறேன் நானு. நாம எப்படி இருந்தாலும் நம்மை அவரால் மாற்ற முடியும். அதனால்தான் இந்த வழி பெரியது, உயர்த்தப்படும். எல்லா வழிகளை காட்டிலும் இது உயர்த்தப்படும். இந்துக்களுக்கும் புத்தர்களுக்கும் தன்னை திருத்துகிற வழி அதுதான் தெரியும். எல்லா மதத்தினருக்கும் எல்லா சபையினருக்கும் தங்களை தாங்களே திருத்துகிற வழிதான் தெரியும். இந்த வழி இன்று மறைக்கப்பட்டிருக்கிறது, ஒழிந்து போயிற்று, பழக்கத்தில் இல்லை. இதைத்தான் இன்று உயர்த்த வேண்டும். கர்த்தர் நம்மை தம் வழியில் போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அதனால் ஜனங்கள் ஓடி வருவார். நம்மை நாம் திருத்த வேண்டாம், அவர் நம்மை திருத்துவார். அவர் நமக்கு பழக்குவிக்கும் பொழுது அவருடைய வழிகள் நம்மில் தானாகவே வெளிப்படும். கற்றுக்கொண்டு நடக்கிற வழி அல்ல, இது நடந்து கற்றுக்கொள்கிற வழி. அவர் நம்மை பழக்குவிக்கும் பொழுது நாம் நடப்போம். அப்படியே அப்பொழுது நாம் இப்படிதான் நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். கொடுக்க அவர் பழக்குவிப்பார். அப்பொழுது இப்படிதான் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். அன்பா இருக்க அவர் பழக்குவிப்பார். மன்னிக்க பழக்குவிப்பார். எல்லாவற்றை காட்டிலும் தேவனையே உயர்வாக எண்ண பழக்குவிப்பார். நாம் அநேக காரியங்களை தான் உயர்வாக எண்ணுகிறோம். தேவனும் உயர்வானவர் தான், இவைகளும் உயர்வானவர்கள் தான். இல்லை, எல்லாவற்றை காட்டிலும் தேவன் தான் உயர்வானவர். இப்படி அவர் நம்மளை பழக்கி வைக்கும் பொழுது நாம் அவர் பாதையில் நடப்போம், தவறமாகவும் நடப்போம். நாமே வேதமாக இருப்போம். நாம் பேசுவதெல்லாம் கர்த்தருடைய வசனமாக இருக்கும். ஏனெனில் நாம் நடந்து பழகி அவருடைய வழியை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டு பழகி பின் நடப்பதில்லை. அது மனுஷருடைய வழி, அது தாறுமாறானது, தவறக்கூடியது. நாம் பழக்கப்படுகிறோம். முதலாவது அது என்ன என்று நமக்கு தெரியாது. அது நம்முடைய இயல்பாக மாறிவிடுகிறது. மன்னிப்பது இயல்பாக மாறிவிடுகிறது. மனுஷருடைய மகிமை தேடாமல் தேவனுடைய மகிமை மட்டும் தேடுவது நம்முடைய இயல்பாக மாறிவிடுகிறது. மனுஷன் நம்ம தூஷித்தாலும் அது ஒரு பொருட்டாக காணப்படுவதில்லை. மனுஷருடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது இயல்பாக மாறிவிடுகிறது. அதன் பின் தூஷித்தாலும் புகழ்ந்தாலும் அது நம்மை ஒன்றுமே செய்வதில்லை. அதில் பழக்குவிக்கப்படுகிறோம், அதில் நடக்கிறோம். அதனால் நாம் வேதமாக மாறிவிடுகிறோம். நம்மிடமிருந்து கர்த்தருடைய வார்த்தை போகிறது. பவுலிடத்தில் இருந்து போனது போல, யோவானிடத்தில் இருந்து போனது போல நாம் பேசுவதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையாக மாறிவிடுகிறது. இது நம்மிடம் காணப்படும். மனுஷனுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது நம்முடைய இயல்பு. அப்பொழுது நாம் தான் வேதம், அப்பொழுது நாம் தான் கர்த்தருடைய வார்த்தை. நம்மிடம் குறை எதுவும் காணப்பட முடியாது. நாம் அவர் பாதையில் நடக்கிறவர்கள். ஏன்? அவர் தம் வழியை நமக்கு பழக்குவிக்கிறார், போதிக்கிறார். இதனால் கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். அவர் ராஜாக்களை திருத்துவதில்லை, அவர்களுக்கு அவர் ஆலோசகராக இருப்பதில்லை. ஜனங்களை திருத்துகிறார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து அவர்களை சிந்திக்க வைக்கிறார். நன்மை தீமையை பகுத்தறிய உதவி செய்கிறார். தீமைகளை கடிந்து கொள்கிறார். இது சரியல்ல, வேண்டாம். அப்படி ஜனங்களே திருந்தும் பொழுது ராஜ்யங்கள் தங்களை மறக்கின்றன. அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியை பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. யுத்தத்தை மறந்தார்கள், தேவையில்லை. அவர்களுக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு தெரியும். சார்ந்தத்தை கத்திருக்கிறார்கள், கொடுக்க கத்திருக்கிறார். என் நன்மை காட்டிலும் பிற நன்மை அடையட்டுமே என்று
விட்டு கொடுக்க கத்திருக்கிறார்கள். தனக்கு தான் நன்மை வேண்டும், மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்லை. இதனால் தான் சண்டை வருகிறது, பிரச்சனை வருகிறது. விட்டு கொடுக்க கத்திருக்கிறார்கள். போராட அல்ல, விட்டு கொடுக்க. பட்டயத்தை அல்ல, அறிவாளை. இன்னும் பயனுள்ளவைகளை செய்வோம். நாம் முயற்சி பண்ணினால் நான் போராட வேண்டாம். நன்மைக்காக இன்னொரு நன்மையை நான் ஏற்படுத்தலாம். ஒரு நன்மையை பகிர்ந்து கொள்வதற்கு விட்டு கொடுத்து விட்டு புதிதாக ஒன்றை உற்பத்தி பண்ணலாம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இது கர்த்தருடைய வெளிச்சம். விட்டு கொடுப்பது, சாந்தமாக இருப்பது, ஆவியில் எளிமையாக இருப்பது, நம்முடைய குறைகளை மட்டும் பார்த்து அதை திருத்த, துயரத்தோடு திருத்த முயலுவது, தேடுவது, நீதியின் மேல் பசித்தாகமாக இருப்பது, சமாதானத்தை விரும்புவது, தேடுவது, நீதிக்காக பாடுபடுவது, அவர் நாமத்துக்காக பாடுபடுவது, இதுதான் கர்த்தருடைய வெளிச்சம். வாருங்கள், இதில் நடப்போம். அப்போது யுத்தம் அங்கு இல்லை, சண்டை சச்சரவு அங்கு இல்லை. பரிசுத்தம் தான் அவள் மத்தியில் விளங்கும். சமாதானத்தை யாரும் குலைக்க முடியாது. கர்த்தருடைய வெளிச்சம். தேவன் பார்க்கிற விதமாக இப்பொழுது பிரச்சனைகளை பார்க்கிறார்கள். கர்த்தருடைய வெளிச்சத்திலே அவர்கள் புத்தி கேட்டபடி பார்ப்பார்களானால் விட்டு கொடுக்க கூடாது. பாரு, விட்டு கொடுப்போம். நன்மை எது என்று கர்த்தர் காண்பிக்கும் பொழுது அது வித்தியாசமாக இருக்கிறது. தீமை எது என்று கர்த்தர் காண்பிக்கும் போது அது வித்தியாசமாக இருக்கிறது. நம் புத்திக்கு நன்மை எல்லாம் அது தீமை தான் உண்டாக்குறது. எனக்காக நான் போராடணும், தீமை தான் உண்டாக்குது. அவனுக்காக போராடுறான், நான் எனக்காக போராடுறேன். சுயநலம் வந்துருச்சுன்னா அங்கே எல்லா பாவம் வந்துடும், கொலைக்கும் அது போவோம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் அது நாம் சிந்திக்கிற விதத்தை மாற்றுகிறது. தலையில இருக்கிற வியாதியை எடுக்குது, இருதயத்துல இருக்கிற பலட்சத்தை எடுக்குது. அது என்னுடைய சுயநலத்தை நீக்குது, மற்றவனுடைய நலத்துக்கு இடம் கொடுக்குது. மற்றவன் நல்லா இருக்கட்டும், அதனால நான் அழிஞ்சு போவான். அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, மற்றவன் நல்லா இருக்கட்டும். தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என்னுடைய நலத்தையும் அதுக்கு அவன் இடம் கொடுக்கறான். நான் நல்லா இல்ல, பரவாயில்ல, நீ நல்லா இரு, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருப்போம் அப்படின்னு அவன் விட்டு கொடுக்கறான். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். ஏன் யாக்கோபின் வம்சத்தார் கை நெகிழ்ந்தார்? அவங்க தலையில வியாதி இருக்கு, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கல. என்ன செய்யறாங்க? எங்கிட்ட வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, எங்க வீடு வெள்ளினாலும் பொண்ணுனாலும் நிறைந்திருக்கு, எங்கிட்ட குதிரைகள் இருக்கு, வாகனங்கள்னால எங்கள் வீடு நிறைந்திருக்கு, சிறப்பானவைகள், உயர்ந்தவைகள், திறமையானவைகள், அழகானவைகள், பலமானவைகள், கர்வாலி மரம், மரியாதைக்கு உரியவைகள், உன்னதமானவைகள், பாராட்டப்படத்தக்கவைகள். இவைகளாலே யாக்கோபின் வம்சத்தார் தேவனை ஆராதிக்காமல் இவைகளை ஆராதிக்கிறார்கள். இவைகளாலே அவர்கள் வீராப்பு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சபை போரத்தை வீராப்பு எங்களை போல இல்லை. வீராப்பு, அகம்பாவம். உயர்ந்திராமல் மற்ற எது உயர்ந்தாலும் அங்கு அது பாவமாகத்தான் முடிகிறது, வீரப்பாகத்தான் முடிகிறது. நான் சிறுமைப்படுவதனால் தான் கர்த்தர் உயர முடியும். யாக்கோபின் வம்சத்தார் பலகீனர்கள் தான். ஆனால் தங்கள் பலகீனத்தினால் உலக நன்மைகளை அவர்கள் பெரிதாக, உலக ஆசீர்வாதத்தை பெரிதாக கருதுகிறார்கள். அவைகளை உடையவர்களை பெரிதாக கருதுகிறார்கள், அவர்களுக்கு பயப்படுகிறார்கள். உலக ஆசீர்வாதம், வெள்ளியும் பொன்னும், பாடலின் பாட்டு பாடுவதில் திறமை, படிப்பில் பட்டங்கள், ஐஸ்வர்யங்கள், அதிகாரங்கள், உயர்ந்த அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், மரியாதைக்கு உரியவர்கள், பாஸ்டர் போன்ற பிரபுக்கள், வேளாண் பிரபுக்கள் தான் பலவான்கள், ஞானிகள், வேதத்தை கற்றவர்கள், உலக ஞானிகள், இன்னும் நேர்த்தியானவர்கள், சித்திர வேலைப்பாடுகள் கற்றவர்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு பெரிதாகப்படுகிறது. நம்முடைய பார்வைக்கு எது எல்லாம் உயர்வாக இருக்கிறதோ அதை நாம் ஆராதிக்கிறோம். அது நம்முடைய இருதயத்தை கவர்கிறது, களவாடுகிறது. இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க கூடாது என்று வேதம் சொல்லவில்லை. நாம் அனுபவிக்கும்படிதான் சகலவற்றையும், வெள்ளியையும் பொன்னையும், பலமானவைகளையும், அழகானவைகளையும், நேர்த்தியானவைகளையும், சங்கீதம் போன்ற இனிமையானவைகளையும், சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட சால்வைகளையும், துணிகளையும், நேர்த்தியான சகலவற்றையும் தேவன் நமக்காகத்தான் படைத்திருக்கிறார். தேவன் படைத்தபடியால் தான் இவைகள் உண்டாயிருக்கின்றன. ஆனால் இவைகளை ஆராதிக்கும் பொழுது, இவைகளை நாம் உயர்வாக கருதும் பொழுது நாம் தேவனை
அல்லது தேவனுக்கு சமமாக இவைகளை நேசிக்கிறோம்? தேவனுடைய அன்புக்கு முன் இவைகள் ஒன்றும் இல்லை. அவர் நம்மோடு பண்ணிருக்கிற உடன்படிக்கை, நமக்காக காண்பிக்கிற வைராக்கியம், நம்மை நேசிக்கிற ஆழம் பெரிது. அவருக்கு முன் இவைகள் ஒன்றும் இல்லை. தாவீது ராஜாவானான். வெள்ளியும் பொன்னியும் அவன் அனுபவித்தான். திரளான மனைவிகள் அவனுக்கு இருந்தார்கள், அழகான மகள் இருந்தார்கள். அதில் ஒருத்தி கர்த்தரை அலட்சியம் பண்ணினதினால் அவளை அவன் அலட்சியம் பண்ணினான். சவுலுடைய மகள், அவள் ராஜாவின் மகளா இருந்தால் என்ன, கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறாள். இந்த அவனுடைய தலையில் வியாதி இல்லை, அவன் சிந்தனையில் தெளிவு இருந்தது. எது உயர்வு, எது உன்னதம், எது பாராட்டப்படத்தக்கது, அவைகள் பாராட்டினான், அவைகளை அனுபவித்தான். அவைகள் அவன் பார்வையில் கர்த்தரை விட உயர்ந்து இல்லை. உயரும் பொழுது அவைகளை தள்ளிவிட்டான். அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் பார்வையில் எது உயர்வாக இருக்கிறதோ அது உலகம். தேவனை விட எது எல்லாம் தேவனுக்கு சமமாக அல்லது தேவனை விட உயருமானால் அதை தேவன் நமக்கு தர மாட்டார். நம்முடைய தலையில் வியாதி இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் பலட்சியம், நாம் அதை மிக நேசிக்கிறோம். உயர்ந்த வேலை, அமெரிக்கா செல்வது, அதிகமாக சம்பாதிப்பது, அழகான வீடு, திறமைகள், பாட்டு திறமை, சங்கீத திறமை, நேர்த்தியானவைகள், பலமானவைகள், திசையமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, இவையெல்லாம் நல்லதுதான். தாவீதை போல சிறப்பான வாழ்க்கை யாரும் வாழ்ந்திருக்கவில்லை, வாழ்ந்திருக்க முடியாது. அவன் சகலவற்றையும் அனுபவிக்க தேவனுக்கு இடம் கொடுத்தார். தேவன் அவைகளை அழிக்கவில்லை. இந்த உலக ஆசீர்வாதத்தினாலே அவன் நிறைந்திருந்தான். காரணம், அவைகளை அவன் மதிக்கவில்லை, அவைகளை அவன் ஆராதிக்கவில்லை, அவைகளை அவன் இருக்கிற வண்ணமாகவே பார்த்தான். பொன்னினாலும் வெள்ளினாலும் நிறைந்திருந்தான். ரதங்கள் அவனுடைய வீடில் நிறைந்திருந்தது, குதிரைகள் நிறைந்திருந்தது. அவைகள் அவன் இருதயத்தை தொடவில்லை. வாகனங்கள் நம் மனதை மயக்குகின்றன, அழகிய பொன்னாபரணங்கள் மயக்குகின்றன. நம்முடைய தலையில் வியாதி இருக்கக்கூடாது. உலக ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒன்றுமில்லை, அது ஒன்றுமில்லை என்று பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவர் ஒருத்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும். 17வது வசனம், அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் விருப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். நாம் பெரிதாக எண்ணுகிறது எல்லாவற்றையும் அவருடைய கோபம் அழிக்கிறது. நாம் ஆசைப்படுகிற எல்லாவற்றையும் அவர் சர்வநாசமாக்குகிறார். நாம் அவைகளை ஆராதிப்பதை அவர் சகிப்பதில்லை. இதனால் அவர் தாழ்த்துகிறார், நிர்மூலமாக்குகிறார். நாமே ஆசீர்வதிக்க முடியவில்லை. நாம் சிறப்பாக வாழும் வாழ்க்கையை அவர் தர முடியவில்லை. ஏன்? நம் தலையில் வியாதி இருக்கிறது. நாம் சிந்திக்கும் விதம் தவறு, நாம் புரிந்து கொண்டது தவறு. கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அழகானவைகளையும் அழகானவை என்று ரசிக்கலாம், ஆனால் அது தேவ அன்புக்கு மேலானது அல்ல. தேவ அன்பை காட்டிலும் அது முக்கியத்துவத்தை கேட்கும் போது அதற்கு இடம் கொடுக்க கூடாது. தேவ அன்பை சரியாக புரிந்து கொண்டிருப்போமானால் இடம் கொடுக்க மாட்டோம். வாகனங்களை நேசிக்கலாம், இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், அழகான துணிகளை அனுபவிக்கலாம், நேர்த்தியானவைகளை அனுபவிக்கலாம், திறமையானவைகளை அனுபவிக்கலாம், இனிமையானவைகளை அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் நம் தலையில் இந்த வியாதி இருக்கக்கூடாது. இந்த விதமான வியாதி, உயர்வானவையை ஆராதிக்கிற வியாதி, இது ஒரு வியாதி. இங்கு சொல்லப்படுவது எல்லாம் வியாதிகள் என்றுதான் நான் சொல்லுவேன். முதலாவது, நம்மை இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் தேவனை ஆராதிப்பது. இரண்டாவது, உயர்வானவைகளை ஆராதிப்பது. இது ஆவிக்குரிய வியாதி என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை. உலகப்படி அவர் அவைகளை அழித்து நாம் உயர்வானவர்கள் எல்லாவற்றிலிருந்து விலகி கர்த்தர் ஒருவரே உயர்வானவராக விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பு ஒன்றுதான் பெரிது என்று நமக்கு புரிய வைக்கிறார். நாம் சரியாக புரிந்து கொள்ளாததினால் தான் இந்த சிக்கல். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் தர முடியும், தர விருப்பம் உண்டு. நம்முடைய வியாதி இருக்கிறது, அவைகளை ஆராதிக்கிறோமே, நம்மை சுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவன் ஒருவர் தான் உயர்ந்திருக்க வேண்டும் நம் மனதில். வேறு எதுவுமே நமக்கு உயர்வாக படக்கூடாது. வெளிநாடு செல்வது, பல பாஷைகள் பேசுவது, திறமைகளை வளர்ப்பது எல்லாம் நல்லதுதான், எல்லாம் அவசியம்தான். ஆனால் அவைகள் நம் இருதயத்தை மயக்கி விடுகின்றன, நமக்கு தகுதியை தந்து விடுகின்றன, நம்மை உயர்வாக மாற்றி விடுகின்றன. கர்த்தர்
நம் கண்ணில் உயர்வாக இல்லை. இவைகள் நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கும் பொழுது நாம் தேவனுக்கு முன் பெரியவர்களாகி விடுகிறோம். ஆவியில் எளிமையை இழந்து விடுகிறோம். இவைகளால் பாதிக்கப்படாத போதுதான் தேவன் நமக்கு இவைகளை தர முடியும். இவைகளை நாம் பெரிதாக எண்ணுவோமானால் நாம் எதையெல்லாம் ஆராதிக்கிறோமோ அவைகளை ஆண்டவர் தரமாட்டார். சுருக்கமாக நாம் அவைகளை ஒரு வேலை நிமித்தம் வேலை பார்க்கறதுக்காக வெளிநாடு போனேன், வாழ்கிறதுக்காக சம்பாதிக்கிறேன், அதுக்காக வாகன போக்குவரத்துக்காக வச்சிருக்க, அதுல ஒரு பெருமை, பணத்துல பெருமை, வேலையில பெருமை. அப்போ அது நம்ம அழிச்சிருது. நம்முடைய நிதானம் நமக்கு வேணும். நிதானம் இல்லைன்னா தலையில வியாதி வரத்தான் செய்யும். தேவனால ஆசீர்வதிக்க முடியல. நாம மட்டும் இல்ல, அவையில வைத்திருக்கவங்களை பெரிதாக நம்ம ஆராதிக்கிறோம். அவர் யாரு? சங்க அதிகாரி, அவருக்கு எழுத்து பேச முடியல. இவர் யாரு? பெரிய செல்வந்தர். இவர் சொல்றதுதான் அங்க சட்டம். அந்த சபை சீர்குலைஞ்சு போகுது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவத விட்டு விடுங்க. எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்துறான். நாசியில சுவாசம் உள்ளவன் இன்னைக்கு இல்லன்னா அது நின்று போச்சுன்னா அவன் இல்ல. அவன் பெரிய செல்வந்தன், அவன் பெரிய திறமைசாலை, அவன் இனிமையா பாடுகிறவன், அவன் அனுபவம் அதிகம். எல்லாம் இருந்தாலும் அவனை நம்பாதீங்க, விட்டுடுங்க. அவனை உயர்வா எண்ணாதீங்க. அவன் நம்மள மாதிரிதான். தேவன் ஒருத்தரை உயர்ந்திருக்கவன். இதான் என்னுடைய கருத்து. எந்த மனுஷனும் இல்லை உயர்வாக கூடாது, உயர்வாக முடியாது. எந்த மனுஷனும் பலகீனம் தான். இதனால்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபின் வம்சத்தாரே என்று. யாக்கோபின் வம்சம்னா என்ன? பலகீனருடைய வம்சம், தடுமாறுகிறவனுடைய வம்சம், தந்திரக்காரனுடைய வம்சம். அவன் பலகீனத்தினால தேவனை ஜெயிக்கிறான். வேற எப்படியும் தேவனுடைய தகுதி அடைய முடியல. நாம் பலகீன ஆண்டவரேன்னு சொல்லி அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்றான். ஆண்டவரை அவட போராடாம ஆண்டவரை ஜெயிக்கிறான். அந்த பலகீனத்தை கொண்டு நம் பலகீனத்துல பெரியவர்களா இருக்கலாம். நம்முடைய பாவங்களை உணர்வதில் பெரியவர்களாக இருக்கலாம். வேற எப்படி நாம் பெரியவர்களாக முடியாது. பலகீனத்துல பெரியவர் வீராப்பு பாராட்ட முடியாது. பெருமையும் மேட்டுமையானவைகள் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எவ்வளவு எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய கோபம் வரும். இவன் மேல வராது. என்னைக்கு மனுஷன் என்ன பெருசா நினைக்கிறானோ அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் பலகீனத்தினால்தான் நான் பெரியவன். நல்ல சந்தேகம் இல்ல, நம்ம பலகீனத்தினால பெரியவன். திறமையினால இல்ல, ஞானத்தினால இல்ல. கர்த்தருடைய வேதம் என் வசனம் என்னிடத்திலிருந்து வருது. காரணம் அது அவருடைய வரம். இந்த பலகீனத்தினால எனக்கு கொடுக்கப்பட்ட வரம், நான் பிழைக்க முடிக்க கொடுக்கப்பட்ட வரம், என்னை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு கொடுக்கப்பட்ட வரம், என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாததுனால கொடுக்கப்பட்டது, என்னை வழிநடத்த தெரியாததுனால கொடுக்கப்பட்டது, எனக்கு வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது இந்த வேத ஞானம். இதை கற்றுக்கொள்றதுனால என்னுடைய வாழ்க்கை சீர்படுது. என்னுடைய தலையில வியாதி இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பான். என்னுடைய வாழ்க்கைய தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு, நன்மையானவைகள்னால என்னை நிரப்புவதற்கு எதுவுமே தடையா இருக்க முடியாது. நான் எதையுமே ஆராதிக்க மாட்டேன். எனக்கு நிதானத்தை இந்த பகுதி கத்துத்தருது. எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா எதையும் நான் ஆராதிக்க மாட்டேன். எதற்கு அடிமையாக மாட்டேன். எல்லாமே எனக்கு தகுதி இல்லை. எதையும் கர்த்தருக்கு ஒப்பா உயர்வா நான் கருத மாட்டேன். நோபல் பிரைஸ் வாங்கலாம், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம். தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவைகள் தடையாக இருக்காது. தேவன் பெருமையானவை என்று சொல்லி எதையும் என்னிடத்திலிருந்து பிடிங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இனி இல்லை. என்னுடைய தலையில இருக்கு வியாதி சுகமாக்கப்பட்டிருக்கு. எனக்கு நிதானம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நம்முடைய பாவங்கள் எங்க இருக்கு? போய் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு இருக்கிறதுல இல்ல. நாம் உயர்வா கருதுறது, நாம சுத்தமா முதல்ல காத்து கொள்ளாததுனால, இரண்டாவது பல காரியங்களை உயர்வா கருதுறதுனால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியல. தேவன் எப்போது நம்மளை தரித்திரத்துல வச்சிருந்தாதான் ஆசீர்வாதமா? இல்ல, அது போய். உலக ஆசீர்வாதம் தரக்கூடாதா? இல்ல, அது போய். தர முடியும், தரணும். தாவீது ராஜாவானாலும் அவன் நிதானம் தவறல. அன்னைக்கும் கர்த்தர் தான் அவன் பார்வையில உயர்ந்திருந்தார். ஏன்னா தேவ அன்பு அவனை அவ்வளவு பாதிச்சிருந்தது. அவர் அன்பினால கட்டப்பட்டிருந்தான், நெருக்கப்பட்டிருந்தான், அதை உணர்ந்திருந்தான். இவ்வளவு பெரிய தேவன் என்ன நேசிக்கிறேன், என்ன பாதுகாக்கிறார், என்ன விசாரிக்கிறார், என் மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். இந்த உணர்வு தான் அவனை எல்லாத்தையும் ஆராய்ச்சியம் பண்ண வச்சது. அவன் ராஜாவானாலும் 70 வருஷம் வாழ்ந்தான். எதுவுமே அவனை பாதிக்கல. ஒரு பெண் அவளை பாதிச்சார, வாஸ்தவம் தான். அவனும் தவறினான், இல்லைன்னு சொல்லல. ஆனா தெளிவடைஞ்சிட்டான். விழுந்தான், நான் தெளிவடைஞ்சிட்டான். தேவ அன்பை அவன் புரிஞ்சுக்கிட்டதுனால
அவன் தடுமாற முடியல. கர்த்தர் ஒருவரே அவங்க இதயத்துல உயர்ந்திருந்ததுனால வேற எதுவுமே ஸ்தானத்துக்கு வர முடியல. இதுதான் தலையில இருக்கிற வியாதி நீங்கின ஒரு மனுஷன். அவன் இருதயத்துல ஆசைகள் இல்ல. வெள்ளியும் பொன்னையும் கர்த்தருக்குன்னு சேகரிச்சான். விளையாடப்பட்ட கற்களை கர்த்தருக்குன்னு சேகரிச்சான். அவன் தன்னை உயர்த்தல, தேவனை மட்டுமே எப்போது உயர்த்தலாம், தேவனை மட்டுமே பாராட்டினான். அவர் எப்போதுமே உயர்ந்தவராக இருந்தார். அவன் பார்வையில அவன் நல்லவராகவே அவனுக்கு காணப்பட்டான். அதை அவன் பாராட்டிக் கொண்டே இருந்தான். 3ஆம் அதிகாரம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்து எல்லாவித ஆதரவுகளையும், அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும், தண்ணீர் என்ற எல்லா ஆதரவையும், பராக்கிரமசாலிகளையும், யுத்த வீரரையும், நியாயாதிபதிகளையும், தீர்க்கதரிசியையும், சாஸ்திரியும், மூப்பரையும், 10 பேருக்கு அதிபதியும், கனம் பொருந்தினவர்களையும், ஆலோசனைக்காரனையும், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவர்களையும், சாதுரியம் உள்ளவர்களையும் விளக்குவார். ஏன் நீ எதெல்லாம் உயர்ந்தது நினைக்கிறியோ அத்தனையும் விளக்குறார். ஒண்ணுமே உயர்ந்தது இல்லை அப்படின்னு வைக்கும்போதுதான் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா நம்மளுக்கு காண்பிக்கிறதுக்கு, இதெல்லாம் என்னுடைய கை கீழே தாண்டா அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு, நான் இவைகளை ஏற்படுத்தினதுனால்தான் இவைகளை உண்டாயிருக்கின்றன காண்பிக்கிறதுக்கு, நீ எவைகளை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று காண்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விளக்குறார். வாலிபரையும் அவர்களுக்கு அதிபதியாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்களை ஆளுவார். ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஒருவருக்கொருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாக இருப்பார்கள். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேல் மகனுக்கும் இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சோதனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியாக இரு, கேட்டுக்கு இனமான இந்த காரியம் உன் கைகளின் கீழ் வருவதாக என்பான். அவன் அந்த நாளில் தன் கைகளை உயர்த்தி, நான் சீர்படுத்துவனாக இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பமும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஒருவனுக்கு விரோதமாக ஒருவன் எழும்புகிறாங்க. அன்னைக்கு ஞானி அல்ல, திறமசாலி இல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நிச்சயம் உடைய அரசாங்க வேலையில இருக்கிற ஒருத்தன் தெரியாது, அவனுக்கு நிச்சயம் இருக்கு. அதனால அவன் மற்றவங்களை ஆளுகை செய்யலாம். இப்படிதான் ஜனங்க உயர்வானவைகளை ஆராதிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய இச்சையை நிறைவேறும்படிக்கு தான் அவன்கிட்ட வராங்க. ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது என்று தேவ சபைகள் பாழாக்கப்பட்டன. கர்த்தர் செய்த உயர்வானவைகளை ஆராதிச்சதுனால யூதா விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாக இருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் தான் உயர்வா நினைக்கிறத, நான் உயர்வா, இதான் எனக்கு உயர்வானது, கர்த்தர் சோதோம் அவரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்மாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரிகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். தேவன் நம்மை திருத்துகிறார், தேவன் நம்மை பழக்குவிக்கிறார். உயர்வானவைகளை, உலகத்தில் உயர்வானவைகளையே கருதி வாழ்ந்து விட்டோம் நாம், பழகி விட்டோம் நாம். இவைகள் உயர்வானவைகள் இல்லை, தேவன் தான் உயர்ந்தவர் என்று நமக்கு காண்பித்து இவைகளை அற்பமாக நம் பார்வையில் ஆக்குகிறார். இப்படி இல்லாததினால்தான் சபைகள் பாழாக்கப்பட்டு இருக்கின்றன. ஜனங்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். பாவத்தினால் அல்ல, அவர்கள் சிந்திக்கிற விதம் தவறாக இருக்கிறது. அதிகாரிகளை ஆராதிக்கிறார்கள், பணக்காரர்களை ஆராதிக்கிறார்கள், திறமசாலிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள், ஜீவனை தேடுகிறவனையோ மறந்து விடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருத்து ஜனங்களை நியாயந்திருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள், சிறுமையானவன் நிலத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்கள் முகத்தை நெருக்கிறது என்னவென்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாக இருந்து கழுத்தை நெரித்து நடந்து, கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து, தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள். 16வது வசனம். உயர்வானவைகளை ஆற்றியும் ஆண்டவர் நியாயந்திருக்கிறார். முதலாவது இருதயத்துல சுத்தமா இருக்க வேண்டும்ன்றத நியாயந்திருத்தார். கல்வாழி மரங்களை குச்சிகளாக மாற்றி, தோப்புகளை தண்ணீரற்றதாக மாற்றுகிறார். நாம் ஆராதிக்கிற சபைகளை தண்ணீரற்றதாக்குகிறார். நாம் சார்ந்து கொள்கிற தேவ மனுஷர்களை வெறும் குச்சிகளாக மாற்றுகிறார். நீ ஒன்னு சுத்தமாக்குறார். அதான் முக்கியம்.
Yeah.